Hello and welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஃப்ராஸ்ட் டேட்ஸ் அண்ட் கார்டன் ஜோன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகுன்னா வின்டர் வர இடத்துல கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்டு அதில் எப்படின்னா இப்போ தான் புதுசாக கார்டனிங் பண்ணுறீங்கன்னா எப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி எந்த டைமில் வெளியே கொண்டு போய் வச்சு கரெக்டாக சன்லைட்லாம் யூட்டிலைஸ் பண்ணி சம்மர் அந்த வெதரை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்டு இன்னொன்று வந்துட்டு இப்போ வின்டர் வர இடம் அப்படின்னீங்கன்னா ஷார்ட்டாக தான் உங்களுக்கு க்ரோயிங் பீரியட் கிடைக்கும். 180 days அந்த மாதிரி தான், ஒரு 6 மாதம் அப்படி தான் கிடைக்கும். அதிலே கம்மியாகலாம் சில நாள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வீட்டுக்குள்ளாரையே அந்த க்ரோ லைட்ஸ் அந்த மாதிரி செட்டப்பில் சன்னி விண்டோ இருக்குது அப்படின்னா அந்த விண்டோ பக்கத்தில் வச்சு நீங்கள் சீட்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் மூவ் பண்ணணும் வெளியில் கரெக்டாக சீசன் வரும்போது. அது எப்போன்னு வந்து இந்த டேட்ஸ் அண்ட் ஃப்ராஸ்ட் டேட்ஸ் அண்ட் கார்டன் ஜோன்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கார்டன் ஜோன் வந்து இன்னொன்று என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன செடி வளர்த்தலாம். அதாவது இப்போ பெரினியல் பிளான்ஸ் எல்லாம் அந்த இடத்துல சர்வைவ் ஆகுமா, பெரினியல்னால் திருப்பி வரும் இயர் பை இயர், அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுமா நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஃப்ராஸ்ட் டேட் அப்படின்னா நீங்கள் 2 டேட்ஸை கன்சிடர் பண்ணணும். அதாவது லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டேட் அண்டு ஃபஸ்ட் ஃப்ராஸ்ட் டேட். லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டேட் அப்படிங்கிறது என்னென்னா வின்டர் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வர ஒரு ஃப்ராஸ்ட். அது வந்து ஸ்ப்ரிங்கோட ஸ்டார்டிங்கில் வரும், ஆர் மிட் ஆஃப் த ஸ்ப்ரிங் வரைக்கும் கூட வரலாம் சம்டைம்ஸ். அதுதான் வந்து லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டேட்டை. அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வளர்த்தின சின்ன சின்ன செடியை வெளியே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அண்ட் ஆல்சோ ட்ராபிக்கல் பிளான்ஸ் எல்லாம் வெளியே மூவ் பண்ணலாம். அண்டு ஃபஸ்ட் ஃப்ராஸ்ட் டேட் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஃபாலில் வர ஒரு டேட்டு, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அது எப்போனா வின்டரோட ஸ்டார்டிங்கில் வருது. அப்போ வந்து நீங்கள் வெளியே வச்ச செடியெல்லாம் உள்ளார எப்போ கொண்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த டேட்டை வச்சுட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஜிப் கோடை போட்டுட்டு அது வந்து நீங்கள் எப்போன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கூகுளில் போய்ட்டு ஃப்ராஸ்ட் டேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு லிங்க், நிறையா லிங்க் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதில் ஏதாவது ஒரு லிங்க் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜிப் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்க்கு அப்ளிகபிள் இந்த கார்டன் ஜோன்ஸ் அண்ட் ஃப்ராஸ்ட் டேட்ஸ். ஃப்ராஸ்ட் டேட் பற்றி தெரியல, கார்டன் ஜோன் இந்த ஜோன் மேப் வந்துட்டு மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி நான் படித்தேன். ஏன்னா மற்ற பார்ட்டில் வந்துட்டு மவுண்டெயின் ரீஜியன் அந்த மாதிரி ஏரியாலலாம் டெம்பரேச்சர் வந்து ஒரே ஜோனுக்குள்ளேயே டிஃபர் ஆகும் அப்படி சொல்லிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயம்லாம் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு தான் அப்ளிகபிள்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கார்டன் ஜோன்ஸ் அப்படின்னா ஜோனில் வந்து 11 ஜோன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நார்த் அமெரிக்காவில். ஸோ அதுலேயும் ஏபி அப்படின்னு சப்டிவிஷன் வரும். ஜோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்குள்ளேயும் கோல்டர் அண்ட் வார்மர் டெம்பரேச்சர் 10 டிகிரி டிஃபர் ஆகும், அவ்வளோதான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் 2 மேப் இருக்கான். 1990s வந்த ஒரு ஜோனிங் மேப் அண்ட் 2012 வந்த ஒரு ஜோனிங் மேப். அதாவது 1990s 13 வருஷம் டேட்டா வச்சு ஒரு மேப் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 30 years 30 வருஷம் டெம்பரேச்சர் டேட்டாலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2012 முன்னாடி வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்க ஏரியா கூட வார்ம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் ஆகிருக்கு. ஒரு 5 டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் இருக்க ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி 6Bயாக இருந்திருக்கு ஜோனு, அதாவது 1990s மேப் படி. ஆனால் 2012 மேப் படி அது வந்து ஜோன் 7A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த மேப்பு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜோன் வச்சு நீங்கள் அந்த இடத்துல என்ன செடி வளர்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த ஜோனில் வெளியே இருக்காது அப்படின்னா நீங்கள் இண்டோரில் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு வார்ம் டெம்பரேச்சர் வந்தோடனே வெளியே நகர்த்தலாம். இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது தான் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி கடையில் போனீங்கன்னா அந்த ஏரியாவில் என்ன வளருதோ அதான் வச்சுருப்பாங்க. அதுலேயே எல்லாமே டெம்பரேச்சர் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அந்த ஃப்ராஸ்ட் டேட்டே வந்துட்டு ரொம்ப அக்யூரேட் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக 30% அக்யூரசி இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா கூட உங்களோட டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது பிலோ 30s 40s எல்லாம் போச்சுனாவே ட்ராபிக்கல் பிளான்ட்ஸுக்கு கொஞ்சம் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் வந்து உங்களோட ரெகுலராக அந்த செடியை வச்சதுக்கப்புறம் வெளியில் கூட நீங்கள் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த நைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னால் செடி உள்ளே எடுத்து வைக்கலாம். இல்லைனா கருப்பு கலரில் இருக்க கார்பேஜ் பேக் வச்சு கவர் பண்ணலாம் உங்கள் செடியெல்லாம். ஸோ அதனால் அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பெட்டர் இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட வெளியே வச்சுக்கலாம். ஸோ அதனால் டெம்பரேச்சரை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதை கான்ஃபிடென்ட்டாக வச்சாலும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேக்கு அப்புறம் வெளியே வச்சா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் அதுக்கப்புறமா கூட நம்ம ஒரு வாரம் வாஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் பிகினராக இருந்தப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியாமல், இந்த டீட்டெயிலாக தெரியாமல் நான் ஃபாலில் ஒரு செடியை வெளியே வச்சுட்டேன், ஆலோவேராவை.
பார்த்திங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வாட்ச் பண்ணி தான் கார்டனிங் பண்ணணுன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ யாராவது புதுசாக கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணுன்னு நினச்சேன். அதே மாதிரி இங்கே அந்த டைமில் வந்து செடியை எடுத்து வெளியே வைக்கிற டைமில் வந்துட்டு டக்குன்னு ஒரே நாளில் வச்சிடக்கூடாது, ஃபுல் டே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வெளியே வச்சு உள்ளே வைக்கணும். அதாவது குட்டி குட்டி செடி சீட்ஸ் போட்டு நீங்கள் வளர்த்திருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு உள்ளே வச்சு மாற்றி அதாவது ஃபஸ்ட் நாள் ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கிறீங்க, அடுத்த நாள் ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி மாற்றி வச்சு அப்புறம் கண்டினியூஸாக வெளியே இருக்க விட்டுறணும். அப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக அது அடாப்ட் ஆகிட்டு நல்லா வளரும். இல்லைனா டக்குன்னு அது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சஃபர் ஆகி தான் வளரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ஹார்டனிங் அப்படிங்குவாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டே கார்டனிங் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா திருப்பி பண்ணணுன்னு தோணும். ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இதெல்லாம் நான் கற்றுட்டதெல்லாம் இதில் ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.